இந்த இடத்துல இன்டீரியர்ஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த கப்பல் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா? இந்த பொண்ணுக்கு ஹேர் அழகா இருக்கு. அப்பா இந்த பொண்ணுங்க எவ்வளோ யோசிக்கிறாங்கல்ல. அது எப்படி எதுவுமே யோசிக்காம இருக்க முடியும்? பட் இந்த ஓவர் திங்கிங் வந்து அட்வான்டேஜஸா டிஸ்அட்வான்டேஜஸ் அதை பத்தி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஏன் ஓவர் திங்க் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. லாஜிக்கல் பிரெயின், அதாவது லெஃப்ட் சைடும் இமோஷனல் பிரெயின் ரைட் சைடும் இது ஸ்ட்ராங்லி கனெக்டட். அது மட்டும் இல்லாம ஹார்மோன்ஸ் ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் இந்த ரெண்டு ஹார்மோனும் வந்துட்டு ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு சில நேரம் ஓவர் திங்கிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது டிராமாவோ வீக்னஸோ கிடையாது. நியூராலஜி, சைக்காலஜி, ஹார்மோன்ஸ் இது மூணும் சேர்ந்து நடத்துற ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் தான். சோ என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, விமன் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்றதுனால நல்லா பிளான் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நிறைய ஆகுன்றாங்க. ரொம்ப எம்பத்தட்டிக்கா இருப்பாங்க. எந்த ஒரு ஈவென்ட்ஸா இருந்தாலும் அதை கரெக்டா கொண்டு போற அளவுக்கு அவங்க வந்து யோசிச்சு ஒவ்வொரு இதுக்கும் சின்ன சின்ன டீடைல்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்றதுனால எல்லாமே அவுட்புட் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதனால நிறைய பிரச்சனைகள், பர்சனல் லைஃப்ல பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களால அவங்களோட ஒர்க்கே ஃபோக்கஸ் பண்ண முடியாத அளவுக்கு கூட போகலாம். இந்த வீடியோவை ஓவர் திங்க் பண்ற உங்க கேர்ள் ஃபிரெண்ட்ஸ், உங்க வைஃப், அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.